வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா பூரி உருளைக்கிழங்கு மசாலா. அதை எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு பண்ண போகிறதுனால நான் ப்ரெஷர் குக்கரில் வைக்கலை. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். அந்த உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாதிரி நம்ம நிறைய பிசையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன உருண்டைகளாக உருட்டினாலே நமக்கு நிறைய பூரி கிடைக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால நம்மளால் நிறையாவும் சாப்பிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1-2 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை தண்ணி, நார்மலான பச்சை தண்ணி சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். நம்ம எண்ணெய் சேர்த்து பிசையும் போது பூரி எண்ணெய் குடிக்காது. அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் பிசைகிறேன். அழுத்தமாக பிசையணும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப இலவலாக பிசையக்கூடாது. கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சுக்கோங்க. காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி அப்பப்போ உருளைக்கிழங்க பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோல் உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அதே மசிச்சும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கரண்டியில் லைட்டாக மசிச்சா கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 3-4 பச்சை மிளகாய். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தவிர வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டோம். வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே கருவேப்பிலை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது. அப்போ தான் எனக்கு என்னமோ ஃப்ளேவர் நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் பொட்டுக்கடலை மாவில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். நீங்கள் பவுடரை ஆட் பண்ணிங்கன்னா திட்டு அங்கங்கே தெரியும். அதனால் தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சியும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன உருண்டையாக தான் நான் உருட்டி வச்சுருக்கேன். வீடியோக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, ரொம்ப கிட்ட வச்சு எடுத்துருக்கிறதுனால. இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் தனித்தனியாக பூரியை தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பூரி தேய்க்கும் போது மாவு தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டாக பூரி வேணும் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய டிஃபன் பாக்ஸ் மூடினா அந்த சைஸ்க்கு உங்களுக்கு பூரி கிடைக்கும். அதுக்கப்புறம் திக்காக நல்லா இந்த மாதிரி திக்காக நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கணும். அப்போ தான் பூரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உப்பியும் வரும் பூரி. இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம். நம்ம கடாயில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் நம்ம பூரியை அழுத்தி விட்டாலும் உப்பி வரும். அப்படி இல்லைன்னா எண்ணெயை மேலே லைட்டாக கரண்டியால் தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். நான் அழுத்துகிற மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டும் எடுக்கலாம். இல்லைன்னா எண்ணெயை மேலே ஊற்றியும் எடுக்கலாம்.
இந்த மாதிரி பூரியில் ஸ்பாட்ஸ் வரணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக வெந்திருக்கும் உங்களுக்கு, இல்லைனா உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெயிலே நீங்கள் சூப்பராக பூரி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு காம்பினேஷன் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இந்த பூரி இருக்கும்.